சில துன்பங்கள் பிறரால் வருவது, ஆனால் பெரும்பாலான துன்பங்களை நாம் தான் தேடிக்கொள்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் நீ சில எல்லைகளை மறந்து விடுகிறாய். எல்லை தாண்டி செல்கிறாய். அதனால் துன்பத்தை பெறுகிறாய். எந்த காலகட்டத்திலும் நீ சில விஷயங்களை மனதில் ஞாபகம் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும். உன்னை சுற்றியுள்ளவர்கள் பற்றி உனக்கு குறிப்பால் பலமுறை உணர்த்தியுள்ளேன். அதை புரிந்து கொண்டு செயல்படு. தர்மம் செய்ய பணக்காரனாக இருக்க வேண்டும் என அவசியமில்லை. இரக்கம் கொண்ட நல்ல மனதாக இருந்தாலே போதும். எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையான பரிபூரண பக்தியுள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் இன்னும் 3 மாதத்தில் வரப்போகிறது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளித்தரப்போகிறது.